ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிழங்கு புட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மரச்சினி கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மரச்சினி கிழங்கு. துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிழங்கு புட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சி வச்சுருக்க அந்த துருவின கிழங்கை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உப்புக்கு பதிலாக சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய், ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கிழங்கு புட்டு ரெசிபி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.